ஆந்திரா தோசைக்காய பச்சடி. இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். தோசைக்காய் எனப்படும் மஞ்சள் நிற குண்டு வெள்ளரிக்காய் 1, கொத்தமல்லி தழை 1/4 கட்டு, மஞ்சள் தூள் விரும்பும் அளவு, பச்சை மிளகாய் 2, புளி நெல்லிக்காய் அளவு, கடுகு தாளிப்பதற்கு தேவையான அளவு, பெருங்காயத்தூள் விரும்பும் அளவு, தேவையான அளவு உப்பு, தகுந்த அளவு எண்ணெய். அதாவது பச்சடி அப்படின்னு சொன்னால் கூட இது வந்து தொகையல் தாங்க. நம்மளுடைய தமிழ்நாட்டில் தொகையல்னு சொல்கிறது, ஆந்திராவில் பச்சடின்னு சொல்லுவோம். இது வந்து தோசைக்காய் அப்படின்னு சொன்னாக்க நான் இங்கே வச்சுருக்கேன் பாருங்கள். இது வந்து வெள்ளரிக்காய் ஃபேமிலி தான். எல்லோ கலராக இருக்கும், பார்க்குறதுக்கு ரவுண்டாக இருக்கும், இல்லைன்னா கொஞ்சம் லாங்கிஷாக இருக்கும். இதை வந்து கட் பண்ணாக்க உள்ளே பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். வெள்ளரிக்காய் மாதிரியே விதை இருக்குது பார்த்திங்களா, இந்த சதப்பற்று இப்படி இருக்கும். இதை வந்து நாங்கள் வந்து தால் பண்ணுவோம், குழம்புலேயே வந்து விதவிதமான குழம்பு பண்ணுவோம், தொகையல் பண்ணுவோம், தொகையல்லே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பண்ணுவோம். இப்போ இதை வந்து என்ன பண்ணாக்க தோல் எடுத்துகிட்டு ரொம்ப பொடியாக கட் பண்ணணும். இந்த விதையை வந்து எடுத்து போட மாட்டோம், அதையும் சேர்த்துட்டு தான் தொகையலுக்கு யூஸ் பண்ணுவோம். அது காமிக்கிறேன் பாருங்கள். கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெகுலர் வெள்ளரிக்காயை விட கொஞ்சம் வந்து லேசான புளிப்பு சுவை இருக்கும், மற்றபடி ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்கும். இந்த தொகையல் செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. ஒரு தடவை செஞ்சிங்கன்னா நீங்கள் விட மாட்டீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஆந்திரா தோசைக்காய் இது கிடைக்கல அப்படின்னா நம்ம நீளமாக இருக்கிற வெள்ளரிக்காய் இருக்கு இல்லையா, அதை கூட இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம், நல்லாவே வரும். இப்போ இதுக்கு வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேங்க. இது இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கணும். புளியை வந்து நம்ம முதலியே ஊற வச்சுக்கணுங்க. கூடுதலாக புளி போடணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரமும் கூடுதலாக வைக்கணுங்க. நம்ம எவ்வளோ புளி சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு காரம். இப்போ இந்த புளியை வந்து நனைய வச்சுருக்கேன். இந்த நனைய வச்ச புளியில் வந்து இந்த தண்ணியை இப்பயே போட வேண்டாம், நம்ம அரைக்கிறப்ப வேணும்னா போட்டுக்கலாம். அதிகம் தண்ணி போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கிறேன். இதோட பச்சை மிளகாய் நம்மளுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி, இல்லை 2 3 பச்சை மிளகாய். இப்போ வரதெல்லாம் ரொம்ப காரமாக இருக்குது, அதனால் பார்த்து போட்டுக்கலாம். உங்கள் வீட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க. இதோட வந்து கொத்தமல்லி தழை நல்லா வந்து ஒரு கைப்பிடி அளவு இருக்கும் கொத்தமல்லி தழை. இதோட மஞ்சள் தூள், இதோட தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த புளிக்கு தகுந்த மாதிரி காரத்துக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் தண்ணி ஊற்றக்கூடாதுங்க. இதில் ஊற வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா நம்ம வெள்ளரிக்காய் சேர்த்த பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டு வரும். அதனால் இதை போட்டு மிக்சியில் வந்து ஒரு தடவை திருப்பி நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், அரைச்சது பார்த்து இந்த மாதிரி வந்து ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு கோர்ஸாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கிறது இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து ரொம்ப ஃபைனாக கட் பண்ணலன்னா இதை அரைச்ச பிறகு நம்ம இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த தோசைக்காயை அதில் சேர்த்துட்டு ஒரே ஒரு தடவை திருப்பிடலாம். இந்த மாதிரி ஃபைனாக கட் பண்ணால் அவசியம் இல்லைங்க. இதை பார்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புளி வந்து நல்லா மேஷ் ஆகிருக்கணும், பச்சை மிளகாய் மேஷ் ஆகிருக்கணும். இப்போ வானிலையிலே எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. சூடானது கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஆந்திராவில் பார்த்திங்கன்னா டெய்லி ஒரு தொகையல் கம்பல்சரியாக இருக்குங்க, பச்சடின்னு சொல்லுவாங்க. விதவிதமான தொகையல் பண்ணுவாங்க. இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்படி சேர்க்குறப்ப தான் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். பாருங்கள், இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. இந்த எண்ணெயை வந்து தாளித்து கொட்டினதை கலந்து விட்டுடலாம். மிக சுவையான, அதாவது புளிப்பு காரம் இந்த ஒரு மாதிரி 6 சுவையும் சேர்ந்த மாதிரி இருக்குங்க. இது இந்த தொகையல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, நம்ம சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு வேணுங்கிற அளவுக்கு தொகையல் போட்டு கலந்து சாப்பிட்லாம். இல்லைனா இதை வந்து தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கலாம். எப்படி இருந்தாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லா சுவையும் சேர்ந்த மாதிரி இருக்கும். முக்கியமாக வந்து வெயில் காலத்தில் வந்து இந்த மாதிரி தோசைக்காய் வந்து நிறையா கிடைக்கும். அந்த மாதிரி டயத்தில் கொஞ்சம் அடிக்கடி செய்கிறது ரொம்ப பழக்கம். ஆனால் இப்போல்லாம் வருஷம் பூராவுமே கிடைக்குது. வாங்குகிறப்போ நல்லா கெட்டியாக இருக்கணும். நம்ம வந்து அதை பார்த்தோன்னாக்க நல்லா தொட்டு பார்த்தா கெட்டியாக இருக்கணும். சாஃப்டாக இருந்தால் வாங்க மாட்டோம். கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும்.
ஆந்திரா தோசைக்காய் பச்சடி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீக்கே பார்க்கலாங்க. ஒரு மிக்ஸி பவுலில் ஊற வச்ச புளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி தழை, மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்து ரொம்ப குறைவாக தண்ணி ஊற்றிட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆந்திரா தோசைக்காய் அதில் போட்டு நல்லா கலந்துடணும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடான பிறகு கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு அதோட பெருங்காயத்தூள் சேர்த்து இதில் ஊற்றி கலந்துடணும். மிக சுவையான ஆந்திரா தோசைக்காய் பச்சடி தயார். சுடு சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டுட்டு இதை போட்டு கலந்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். புதுமை சமையல் அப்படின்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும், புதுமையாக இருக்கணும், அதே நேரம் டேஸ்டியாக இருக்கணும், ஆரோக்கியத்துக்கு உகந்ததாக இருக்கணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச் பன்னீர் அடை. இந்த பன்னீர் அடை செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், இப்போ பார்க்கலாம். பன்னீர் துருவல் 1 கப், ரவை 1½ டேபிள் ஸ்பூன், கேரட் துருவல் விரும்பும் அளவு, எள் சிறிதளவு, வறுத்த வேர்க்கடலை இடித்தது, முளைத்த பச்சை பயிறு லேசாக சிதைத்தது, மிக பொடியாக அரிந்த பச்சை மிளகாய் விரும்பும் அளவு, தேவையான அளவு உப்பு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ எப்படி பண்ண சொல்கிறேங்க. ரொம்ப சிம்பிள் தான். நான் அடிக்கடி ப்ரோட்டீன் அதிகமாக வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி தான் எடுத்துக்கிறது பழக்கம். அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறது ரொம்ப சந்தோஷம். எஸ்பெஷலி இப்போ பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் தோஸ் ஆர் வெஜிடேரியன்ஸ், அவங்களுக்கு எப்படியெல்லாம் ப்ரோட்டீனை அதிகரிச்சிக்கணும் அப்படிங்கிறதுனால நிறைய விதமாக ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நானும் ப்ரோட்டீன் அதிகரிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறது பழக்கம். இது எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாங்க. பன்னீர் இப்போ நான் வீட்லேயே திரிச்ச பால் தாங்க. நீங்கள் கடையில் வாங்குகிற பன்னீராக இருந்தால் துருவிக்கோங்க. ஒருவேளை பால் வீட்டில் நம்ம திரிஞ்சு போயிடுச்சு, இப்போ சம்மர் இல்லையா, திடீர்னு திரிஞ்சு போயிடுது. திரிஞ்சு போயிட்டாக்க நம்ம அதை வடிகட்டிட்டு அந்த பன்னீரை வாயில் போட்டு பாருங்கள். ஒருவேளை கசப்பு இல்லாமல் இருந்ததுனாக்க நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது அந்த மாதிரி ஒரு திரிச்ச ஒரு பன்னீர். கட்டி இல்லாமல் உதுத்துக்கணும். இப்போ அடுத்ததாக இதில் ப்ரோட்டீனுக்காக நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா வறுத்த வேர்க்கடலை. இது 1 கொத்தலமாக பொடிச்சு வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கூடுதலாக ஒரு கால்சியம் ப்ளஸ் இரும்பு சத்து, அதோட ப்ரோட்டீன் ரிச் என்பப்ப நம்மளுக்கு எள்ளு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். முளைச்ச பச்சைப்பயிறு நம்ம கொஞ்சம் 1 கொத்தலமாக இடிச்சுக்கலாம். இப்போ இடித்து வச்சுருக்கேங்க, இதையும் சேர்த்துறேன். அப்படியே போட்டால் கொஞ்சம் திக்காக தான் வரும் அப்படிங்கிறனால இடித்து போட்டிருக்கேன். இதோட கேரட்டு, இது நல்லா ஃபைனாக கிரேட் பண்ணுங்க. கேரட் இந்த அடைக்காக. இது கூட குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம், நல்லா இருக்குங்க. இது பச்சை மிளகா விதை நீக்கிட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி காரம் தெரியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் பச்சை மிளகா விழுது கூட போட்டுக்கலாம். இதோட தகுந்தளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் அதிகம் உப்பு பிடிக்காது, அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இதோட ரவை பிடிக்கிற அளவுக்கு ரவை போட போகிறேன். முதல்ல இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாம். இதுக்கு ஒரு ஹோல்டுக்காக தான். ரவைக்கு பதிலாக பொட்டுக்கடலை மாவு சேர்க்கலாம், வறுத்த உளுந்தினுடைய மாவு சேர்க்கலாங்க, அப்போ கூட நல்லாயிருக்கும். அதாவது இதில் நம்ம பிசைஞ்சு நம்ம தட்டுற அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். ஏதாவது மாவு சேர்த்திங்கனாக்கா அடை மாதிரி இல்லாமல் ரொட்டி மாதிரி வரும். நீங்கள் வேணால் சிறுதானிய மாவு கூட சேர்த்துக்கலாம். தினை மாவு, வரகரிசி மாவு அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் பதமாக மாவு பிசைஞ்சிக்கலாம். இப்போ பிசைஞ்ச பிறகு நம்ம உடனடியாக சுட்டுலாங்க. இப்போ நான் இதை குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிட்டு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறதுக்காக ஒரு சின்னதாக செய்கிறேன். இப்போ முதல்ல உருட்டி வச்சுக்கலாம். உருட்டுறப்போ உடையாமல் இருக்கான்னு பாருங்கள், அந்த அளவுக்கு ரவை சேர்த்தா போதுமானது. விருப்பப்பட்ட கொத்தமல்லி தழை ஃபைனாக கட் பண்ணி இதில் சேர்க்கலாம். இப்போ நம்ம இதை உருட்டினதை இப்போ கையில் தட்டிக்கிறேங்க. தட்டின பிறகு இந்த எள் இருக்கு இல்லையா, கொஞ்சமாக எள்ளை மேலே தூவிக்கலாம். இப்போ இது இப்படியே எடுத்துகிட்டு
தோசைக்கல்லில் வைக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம தட்டிக்கலாம். மேலே கொஞ்சம் எள்ளு போட்டுக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா அட்ராக்ஷன் இருக்கும், ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. கீழ்பாகம் செவந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். பொதுவாக நான் அதிகம் எண்ணெய் விட மாட்டேன். மிக சுவையான பன்னீர் அடை தயாராகிடுச்சு. இப்போ இதுலேயே நம்ம உப்பு காரெல்லாம் போட்டிருக்கோம். அப்படியே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் வச்சிங்கனாக்கா மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க. ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக கொடுத்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். பன்னீர் அடை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. பன்னீர் துருவினது இல்லைன்னா பன்னீரை நல்லா மசித்தது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். அதோட வேர்க்கடலை ஒன்று குத்தலமாக பிடிச்சது, முளைச்ச பச்சை பயிறு இடித்தது, நல்ல பொடியாக சீவின கேரட், பச்சை மிளகாய் நல்ல பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை விதையை எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணிக்கணும். தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கணும். ஓரளவுக்கு நல்லா பிசைஞ்ச பிறகு ரவை அதில் பிடிக்கிற அளவுக்கு ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா பிசைஞ்சு விடணும். சின்ன சின்னதாக தட்டிட்டு மேலே எள்ளு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இல்லை 2 பக்கமும் எள்ளை தூவிட்டு லேசாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் விட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு சுட்டு எடுத்தால் புரதச்சத்து மிகுந்த பன்னீர் அடை தயார்.